அவர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தைகளை இப்படிப்பட்ட நாட்களில் பிரசங்கம் பண்ணதான் ரொம்ப கஷ்டம். ஆமென். 2000 வருஷமாக கழுதியை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கழுதி விட்டு அதில் வேற எதை பேசுறது? ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 முதல் 11ஆம் வசனங்கள் வரை நாம் வாசிப்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். இதுதான் இன்றைக்கு நடந்த சம்பவம். ஆண்டவராகிய இயேசு எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகிறார். இது அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி பயணம். இதை ஆங்கிலத்திலே ட்ரையம்ஃபல் என்ட்ரி, ஒரு வெற்றி பவனி என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு பலமுறை இந்த எரிகோவிலிருந்து எருசலேமுக்கும் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கும் எத்தனையோ முறை போயிருக்கிறார், எத்தனையோ முறை வந்திருக்கிறார் ஊழியத்தை நிமித்தமாக. ஆனால் இந்த முறை செல்லுவது ஒரு விசேஷித்த விதத்தில் இருக்கிறது. காரணம் என்ன? இது ஒரு வெற்றி பவனி, கடைசி பவனி. அதோடு கூட இத்தனை முறை ஆண்டவர் எப்படி போனார்னா, சுகமாக்குறவராக, இரட்சகராக, ஒரு சிநேகிதனாக, ஒரு சகோதரனாக போகிறார். ஆனால் இந்த முறைத்தான் இந்த எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு இயேசு போகும் பொழுது ராஜாதி ராஜாவாக போகிறார். அல்லேலூயா. அவருடைய பவனியிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. செவரல் டைம்ஸ் அவர் போனாலும், பல முறை அவர் இந்த ஊர் வழியை கடந்து போனாலும், இந்த முறை ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்னன்னா, இந்த முறை அவர் சாதாரண மனுஷனாய் அல்ல, ஒரு ராஜாவாக பவனி வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, இது ஒரு வெற்றியின் பவனியின் நாள். ஆமென். ராஜாவாக தன்னை பிரகடனம் செய்கிற ஒரு நாள், எல்லா மக்களும் அவரை ராஜா என்று வாழ்த்துகிற ஒரு நாள். ஆங்கிலத்திலே இந்த வாரத்துக்கு இன்று முதல் வருகிற வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதுக்கு என்னென்ன ஹோலி வீக், பரிசுத்த வாரம். இது என்ன வாரம்? இது பரிசுத்த வாரம். இத்தனை வாரம் பரிசுத்தமாக இருந்தானோ இல்லையோ, மற்றவெல்லாம் இந்த வாரத்தில் மட்டும் தவறாமல் சர்ச்சுக்கு போயிடுவான், பூசைக்கு போயிடுவான். ஆமே. என் நண்பர் ஒருத்தருக்க ரோமன் கத்தோலிக்கர் ஃபோன் பண்ண சொல்கிறாரு, நான் பூசைக்கு போனோம். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு சொல்கிறார். எங்கே போனோம்? பகலெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு சுற்றி திஞ்சாடா. இல்லை, பூசைக்கு போனோம். காலையிலனா தண்ணி, சாயங்காலம் எங்கே சொல்கிறார், நான் தவற விட மாட்டேன். 40 நாள் எங்கே போய் ஆகணும்? அவர் பூசைக்கு போகணும். எத்தனை நாள் எங்கே இருக்கிறாங்களோ தெரியாது. அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரத்திலேயாவது என்ன பண்ணுறாங்க? கடைசியில் பரிசுத்தமாக வாழறாங்க. ஆமென். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாக ஒரு வெற்றியை, சத்துருவை, சாத்தானை மேற்கொள்ளுகிற ஒரு ராஜாதி ராஜாவாக நம்ம எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்கிற நாளாக இந்த நாளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். அதுதான் இன்னைக்கு வெற்றி பவனி. இயேசு உலகத்தார் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. எல்லாம் சொல்லி ஆர்ப்பரிக்கிற ஒரு நாள் இது, மகிமையின் நாள் இது. அல்லேலூயா. எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை. காரணம் என்னென்னா, கர்த்தர் ராஜாதி ராஜாவாக அவர் பவனி வருகிற ஒரு நாள். அல்லேலூயா. அவருக்கு போகும்பொழுதே தெரியும்,
எதை நோக்கி போறாரு? அவருடைய டெஸ்டினேஷன், அவருடைய இலக்கை நோக்கி போறாரு. என்ன அவருடைய இலக்கு? மரணம். அவருடைய இலக்கு என்னது? அவர் அந்த எருசலேமுக்குள்ள பலமுறை போயிட்டு வந்தாலும் இப்போ எருசலேமுக்குள்ள கால் வைக்கும் போது அவருக்கு ஒன்று தெரியுது, இதுதான் நம்முடைய லாஸ்ட் ஜேர்னி. நம்ம எங்க போக போறோம்? இப்போ மரிக்க போகிறோம். ஆமென். நம்ம மரிக்க போகிறோம். அந்த இடத்துக்கு போனா செத்துருவோம்னு தெரிஞ்சா எங்கேயாவது போவோமா? எப்போது போயிருக்குமா? எங்கேயாவது இந்த இடத்துக்கு போனால் நம்ம மறிச்சிடும். குண்டு போடுறாங்க, இல்லை இங்கே கலவரம் நடக்குது, இங்கே போனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மறிச்சிடுவோம். நம்ம கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம போக மாட்டோம். ஆனால் இயேசு பாருங்க போகிறார். தெரியுது அவருக்கு எருசலேமுக்குள்ளே போகும்பொழுது அவருக்கு ஒரு எண்ணம், அவருக்கு உள்ளே இருக்கிற ஆவி எந்த அளவுக்கு துயரமாக இருந்திருக்கும். வெளியில் தன்னை சிரிப்பாக கொஞ்சம் நகப்பாக வெளியில் சந்தோஷமாக காட்டிக்கிட்டாலும் அவருக்குள்ள எவ்வளோ வேதனை இருக்கும். ஏன்னா இது கடைசி பவன். எங்கே போகிறாரு? மரணத்தை நோக்கி போகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த பவனி நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது இதில் 5 விதமான மக்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. முதலாவது இயேசு, ரெண்டாவது சீஷர்கள், மூன்றாவது மக்கள் இயேசுவை சுற்றியிருந்த மக்கள், நான்காவது பார்த்தீங்கன்னா எப்பவுமே கழுதியை பற்றி பேசுகிறேன்ல, ஆண்டவர் எனக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு காரியத்தை சொன்னார். இந்த கழுதிக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, இந்த கழுதிக்கு ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, இந்த கழுதிக்கு ஒரு ஓனர் இருப்பாங்கல்ல. அல்லேலூயா. அந்த குடும்பம் நாலாவது. ஆமென். கழுதை தானா வந்து தானா எங்கேயோ நின்றாது. அந்த கழுதிக்கு சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. அம்மாவா இல்லையா? இந்த கழுதிக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. 5வது இந்த கழுதை. இதில் 3 பேரை நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த 3 பேர் வாழ்க்கையில் 3 காரியங்கள், வசனங்கள் ரொம்ப சொல்ல போகிறதில்ல, சாதாரணமாக எளிமையாக இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இருதயங்களோடு கூட பேசி நம்மை பக்குவப்படுத்துவாராக. முதலாவது இந்த பவனியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட முதல் நபர் யாருன்னா இந்த கழுதிக்கு சொந்தக்காரான இந்த குடும்பம். அல்லேலூயா. இந்த கழுதிக்கு சொந்தக்காரான குடும்பம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்க. லூக்கா 19:33 கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் நல்ல கவனிங்க, அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார். ஆமா, அதற்கு உடையவர்கள்னா யாரு? இந்த கழுதைக்கு சொந்தக்காரர்கள். அங்க ஒரு குடும்பம் இருக்கும், அந்த கிராமத்துல ஒரு குடும்பம். ஏன்னா அப்பெல்லாம் கழுதையை தான் வணிகத்திற்காக இப்படிப்பட்ட சில காரியங்களுக்காக பயன்படுத்தினது பழக்கம். அப்போ அதுல ஒரு குடும்பம் இந்த கழுதைக்கு சொந்தக்காரா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய முறை நம்ம வாசித்திருக்கிறோம். ஆனால் 3 காரியங்கள் இந்த குடும்பத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்த குடும்பம். The family that waited for God's time. ஆண்டவராக இயேசு எத்தனை முறை அந்த கிராமத்தின் வழியாய் போய் வந்தாலும், ஆண்டவராக இயேசு எத்தனையோ முறை அந்த குடும்பத்துக்கு போயிருக்கலாம், எத்தனையோ முறை அந்த கிராமத்துக்கு போயிருக்கலாம், எத்தனையோ முறை அந்த கழுதையை கிராஸ் பண்ணி போயிருக்கலாம். ஆனால் இந்த மக்கள் இயேசுவை துரிதப்படுத்தவில்லை. மாறாக கர்த்தர் நம்முடைய கழுதையை எப்போ பயன்படுத்துகிறாரோ அப்போ பயன்படுத்தட்டும் என்று கழுதையை கர்த்தருக்காக வைத்துக்கொண்டு கர்த்தரின் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில சொல்லிவிட்டால் அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். அந்த நேரத்துக்காக நாம் காத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் காத்திருக்கிறான். ஊர்ல இருக்கிற எல்லாம் சொல்றேன், கழுதை சும்மா வச்சுட்டு வேலைக்கு அனுப்புனா எதுனா பண்ணோம், ஒரு 10 காசு சம்பாதிச்சுட்டு வரோம்ல, நாங்கள் எல்லாம் சுமந்துட்டு அந்த கழுது என்ன ஊரில் இல்லாத கழுது வாங்கிட்டு வந்துட்டியா, ஊரில் இல்லாத கழுதை வளர்த்துட்டியா, இன்னும் இயேசு யாரோ வராம இயேசுக்காக வச்சிருக்கிறாம, அந்த இயேசு எப்போ வர்றது, நீ எப்போ அந்த கழுதையை பயன்படுத்துது, அனுப்பு, வேலைக்கு வரும்போது பார்த்துக்கலாம். அந்த குடும்பம் சொல்லுது, இல்லைங்க அவர் எப்போ வருவார் தெரியாது, ஆனால் நிச்சயமாய் வருவார். அல்லேலூயா. அவர் எப்ப செய்வாரு தெரியாது, ஆனா நிச்சயமாய் செய்வார். ஏன்னா அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆனால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும். அவர் நிறைவேற்றுவார். தாமதித்தாலும் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும். ஆமென். இந்த வெயிட்டிங் பீரியட் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியடு. இந்த காத்திருக்கிற நேரம் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா உலகமே இப்போ எதில் ஏங்கிக்கிட்டு இருக்குன்னா, இன்ஸ்டண்டா ஏங்கிக்கிட்டு இருக்கு. உடனடியா இன்ஸ்டன்ட். என்னது? இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் வந்துடுது. 2 நிமிஷத்துல
நூடுல்ஸ் எதெல்லாம் இன்ஸ்டண்டா மனுஷன் சாப்பிட்றானோ அவன் வாழ்க்கை இன்ஸ்டண்டா போயிடுது. ஆமே, ஃபாஸ்டா சாப்பிட்டு, அதனால தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு. என்னைக்காவது ஃபாஸ்ட் ஃபுட்டில் போயிட்டு எவனாவது பொறுமையாக சாப்பிட்டு பார்த்துறீங்களா? ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவான். ஆமே, ஏன்னா சூடாக சாப்பிட்டா தான் அது நல்லா இருக்கும் சொல்லுவான். சூடாக இருக்கும் போதே சாப்பிடணும், கப்ப கப்ப கப்பன்னு சாப்பிடுவான், கட கட கடன்னு போயிடுவான். அதுக்கு பேர் தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு. அல்லேலூயா. உலகமே வேகமாக இயங்கி கொண்டிருக்கிற நேரம். தட்கல், பிரீமியம் தட்கல் ட்ரெயினில் வெயிட்டிங் லிஸ்ட்ல இப்போ யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. தட்கல் போடுறான், தட்கலுக்கு மேலே ஒன்று இருக்கு, பிரீமியம் தட்கல் போடுறான் ட்ரெயினில். அது எத்தனை 1000 வரும்னு ஆனாலும் சொல்கிறேன், பரவாயில்ல போனோம், அவசரத்துக்கு போனோம். எல்லாருக்குமே அவசரமான உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த காத்திருக்கிற நேரத்தில் நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும். காத்திருக்கிற நேரத்தில் சந்தேகங்கள் வரும். காத்திருக்கிற நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை கேலி செய்வார்கள். காத்திருக்கிற நேரத்தில் மக்கள் உங்களை கிண்டல் செய்வார்கள், உங்களை ஏளனமாய் பேசுவார்கள். இவன்னா ஒரு கிறிஸ்தவன், இவன் மட்டும்தான் கிறிஸ்டியனா, இவன் மட்டும்தான் சர்ச்சுக்கு போறானா, இன்னும் காத்திருக்கிறானமே, இன்னும் அவர் வேலை வரலாமே, எல்லாம் கிண்டல் பண்ணுவார்கள், கேலி பண்ணுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வேலை ஒன்று இருக்கிறது. அவருடைய வேலை வருமானால் உங்களை எங்கேயோ மூலையில் இருக்கிற உங்களை கொண்டு போய் கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். யாரும் போக முடியாத இடத்துல உங்களை கர்த்தரை கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தருடைய சமயத்துக்காக காத்திருங்கள். அல்லேலூயா. அவசரப்படாதீங்க எதுலயும். ஆமே, எதுலயும் என்ன பண்ணக்கூடாது? அவசரப்படக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவசரப்படாதீங்க. ஆமே, அல்லேலூயா. குக்கர் விசில் வரணும்னா அது வரும்போது தான் வரும், திறந்து திறந்து பார்த்தா விசில் அடிக்காது. அல்லேலூயா. ஒரு விதையை போட்டால் வளர்கிறதுக்கு நாள் இருக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு 5-6 தொட்டி வாங்கி கொடுத்து என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செடி வளங்கன்னு செடியை வளர்க்க விட்டேன். என் சின்ன பொண்ணு என்ன பண்ணா, வேர்க்கல்லையை போட்டிருக்கா. அவள் எப்போ போட்டான்னு தெரியல, அது நல்லா செடி வளர்ந்துருச்சு. ஒரு 4 செடி வளர்ந்துருக்கு. இவன் டெய்லி என்ன பண்ணுறதுன்னா, போய் அது செடி பிடிங்கி பார்த்துட்டு ஓட்டி வச்சுட்டு வர்றது. ஒரு நாள் வந்து சொல்கிறப்பா, வேர்க்கல்ல வந்துச்சுப்பா, பிடிங்கலாம்ப்பா. எப்படா வேர்க்கல்ல வந்துச்சு? நான் பிடிங்கி பார்த்தேன். இவங்க வேலை என்ன? டெய்லி என்ன பண்ணுறது, அதை மண்ணை நோண்டி நோண்டி பார்த்து உள்ள இப்போ சின்னதாக இருக்குப்பா, டெய்லி வந்து ரிப்போர்ட் கொடுப்பா, சின்னதாக இருக்குப்பா, அப்பா இப்போ தான் பெருசாக இருக்கு. டேய், அதை பிடிங்கி பார்த்தா வராதுடா. ஆனால் ஸ்கூல்லேருந்து நேரம் வந்து அவன் வேலை என்னது வராது. ஆமே, நமக்கு எப்பவுமே ஒரு ஆதங்கம் என்ன தெரியுமா? வந்துடுச்சா நடந்துச்சா, எப்போ ஆகும், எப்படி ஆகும்? ஆண்டு சொல்லார், காத்திரு. அல்லேலூயா. காத்திரு. அல்லேலூயா. வேறெங்கிருந்தும் அல்ல, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமே, எல்லாம் சொல்லுங்க. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நிறைய வேஸ்ட்ல ட்ரை பண்ணது, இங்க போனா இது ஆகுமா, அங்க போனா அது ஆகுமா, அப்படி போனா இது ஆகுமா. ஆண்டு சொன்ன, காத்துற, நான் சொல்லிட்டேன்ல, உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டேன்ல, இங்க வருவேன்னு சொல்லிட்டேன்ல, உன்னை சந்திப்பேன்னு சொல்லிட்டேன்ல, உன்னை உயர்த்துவேன்னு சொல்லிட்டேன்ல, உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லிட்டேன்ல, காத்திரு. ஆமென். அல்லேலூயா. ஆனா காத்திருக்கிறது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தான் தெரியும். நம்ம சொல்ல, உனக்குன்னா ஆண்டவரே நீங்க சொல்றீங்க காத்திருக்கிறது, எனக்கு தானே கஷ்டம். ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 1/2 மணி நேரம் காத்திருக்க முடியல, 10 நிமிஷம் ட்ரெயின் லேட் ஆனால் நமக்கு அப்படியே காலெல்லாம் படன்னு வருது. ஆமே, எப்போ ஒரு ட்ரெயின் எட்டி பார்க்குறான். நம்ம என்ன எட்டி பார்க்குறேன்னா, ட்ரெயின் வருதா, கூட்ஸ் ஏந்து வர்றான், ட்ரெயின் வந்துச்சு பார்த்தா கூட்ஸாக இருக்குது. ஆமே, அவன் ஆதங்க என்ன, காத்திருக்கிறதுக்கு முடியல. ஆனால் இந்த குடும்பம் பாருங்க, தங்கள் கழுதையை கர்த்தர் பயன்படுத்துகிற நேரம் வருகிற வரைக்கும் காத்திருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருந்தார். ஜஸ்ட் வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். ஊரில் எத்தனை கழுது இருக்கு, அது எங்க வேணாலும் போட்டு, ஒரு கழுது அமெரிக்கா போகுது, ஒரு கழுது ஆஸ்திரேலியா போகுது, ஒரு கழுது நியூயார்க் போகுது, ஒரு கழுது எங்கே போகுது, ஜப்பான் போகுது. கவலைப்படாதீங்க. நீங்கள் நினைக்கல, நான் இங்கே தானே திருவள்ளூர்லேயே தானே இருக்கேன், ஒரு நாள் வரும் உலகம் ஃபுல்லாக கர்த்தருங்களை கொண்டு போவார். இந்த கழுது ஏக்கத்தோடு எல்லாரையும் பார்க்குது. ஆனால் அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும், கர்த்தருடைய வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார்.
ஆண்டவர் சொன்னார்ல, நான் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. இந்த இயர் ஆஃப் 2000 2000 நான் வேதாகம கல்லூரியில் சேர்ந்த பொழுது கர்த்தரோடு போராடி சொன்ன, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வருவது உமக்கு சித்தமானால். ஆமென், அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் கண்ணு காணாத காட்டில் கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. ஆண்டவரே எனக்கு ஏவும் தெரியல, பியும் தெரியல, ஒன்றும் தெரியல. நான் ஊழியத்தில் இருக்கிறது உமக்கு சித்தமானால் நீங்கள் எனக்கு ஆணித்தரமான வார்த்தையோடு பேசணும். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். காலங்கள் கடந்து ஓடினது, எத்தனையோ ஆண்டுகள் போனது, நெளிவு சுழிவு வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள், உயர்வுகள் தாழ்வுகள். ஆண்டவர் கிடைக்க எப்பயா உயர்த்துவேன் அன்று செய்ய வேலை இன்னும் வரல. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபையில தாங்கி நடத்துகிறார். கர்த்தர் சொல்லுவார், நிச்சயமாய் செய்வார். அவர் சொல்லுகிறதை செய்யாமல் விடுகிற தேவன் அல்ல. அவர் தாமதித்தால நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. இந்த காத்திருக்கிற நேரத்தில் சந்தேகம் நமக்கு வரும், காத்திருக்கிற நேரத்தில் டவுட் வரும். ஆண்டவர் மறந்துட்டாரோ? நமக்கு என்ன டவுட் வரும்? ஆண்டவர் மறந்துட்டாரோ? ஏன்னா அரை மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுது, 10 நிமிஷத்தில் கால் பண்ணுறேன்னு சொன்னவன் இன்னும் பண்ணல. நமக்கு டவுட் வரும். வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன்றவங்க இன்னும் சொல்லலை, இன்னும் சந்தேகம் வளர்க்கும், மறந்துட்டாங்களோ? ஆண்டு சார் மறக்கலப்பா, என் வேலைக்காக காத்திருக்கிறேன். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். யாருக்கு? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. If you wait upon the Lord, if you wait for God's time, He will be good to you. கர்த்தருக்காக நீங்கள் காத்திருப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருந்து நன்மை செய்வார். ஆமென். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருக்காக காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதை குறித்து அவசரப்படாதீங்க. சில நேரத்தில் we may go to the edge of the end. முடிவின் விளிம்புக்கு நாம போகலாம், அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் there is no hope. என்னைக்கு நம்ம முடிவுன்னு சொல்றோமோ அங்கதான் கர்த்தருடைய ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. உங்க முடிவு தான் கர்த்தருடைய ஆரம்பம். ஆமென். நீங்க சொல்றீங்க பாருங்க, நோ மோர் ஹோப்ன்றார் பாருங்க டாக்டர், அப்பதான் கர்த்தர் வேலையை செய்ய ஆரம்பிப்பார். நீங்க சொல்றீங்க பாருங்க, there is no more hope, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கு அப்புறம் நம்பிக்கை இல்லை, எல்லாம் போயிடுச்சு, இதுக்கு மேல வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நீங்க எப்ப கைவிடுறீங்களோ அப்பதான் கர்த்தருடைய வேலை ஆரம்பமாகும். அது வரைக்கும் அப்படியே காத்திருங்க. ஜஸ்ட் வெயிட் upon the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து அவர்கள் உயரே எழும்புவார்கள். ஆமென். அந்த குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அப்படியே காத்திருந்துச்சு. என் கழுதியை கர்த்தர் பயன்படுத்துவார், என் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவார், என் குடும்பத்தை கர்த்தர் பயன்படுத்துவார்னு அந்த குடும்பம் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்தார்கள். எத்தனை முறை இயேசு போயிட்டு வந்துட்டு போகிற எப்போ ஆண்டவரை பயன்படுத்துங்க, எப்போ பயன்படுத்துவீங்க, என் கழுதியை கொண்டு போங்க, என் கழுதியை பயன்படுத்துங்க. அவங்க ஒரு நாள் அவரை டிஸ்டர்ப் பண்ணலை. எத்தனை முறை போனாலும் வந்தாலும் இந்த கழுதியை பார்க்காம போறாரு, பார்க்காம வராரு, கண்டுகிடாம வராரு, கண்டும் காணாதவர் போல வராரு. ஆனா இந்த குடும்பத்துக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அவர் வேலையில நிச்சயமாய் அதை நிறைவேற்றி முடித்தே தீருவார். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுஷன் அல்ல, அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? ஆமென். தாமதமாகலாம், ஆனால் தாமதங்கள் ஆனாலும் கரெக்டான நேரத்துக்கு சரியாய் கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வருவார். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் 130ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும், எப்படி காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஆண்டவருக்கு காத்திருக்கிற. நல்ல கவனிங்க, பக்தன் சொல்றாரு எப்பொழுது விடியும் என்று. ஜாமக்காரன் யாரு? வாட்ச்மேன். ஆமென். இந்த வாட்ச்மேன், நைட் டியூட்டிக்கு போற வாட்ச்மேன் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் எப்படா 5 மணி வரும், எப்படா 6 மணி வரும், வீட்டுக்கு போய் தூங்கலாம், எப்படா விடியும் என்று காத்திருக்கிறது போல ஜாமக்காரரை பார்க்கிலும்.
ஆமென். காத்திருக்கிறேன். காத்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் ஆர்வத்தோடு காத்திருக்கணும், எதிர்பார்ப்போடு காத்திருக்கணும், ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கணும், ஒரு விசுவாசத்தோடு காத்திருக்கணும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். இரண்டாவது அந்த குடும்பம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 19:33. கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். போதும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அதற்கு உரியவர்கள், அதற்கு உடையவர்கள். இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, இயேசு சீஷர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, நீங்க எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்கப்பா, அந்த கிராமத்துல கழுதை என்ன பண்ணப்பட்டிருக்கோம், கழுதையும் குட்டியும் கட்டப்பட்டிருக்கோம், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அந்த கழுதைக்கு சொந்தக்காரன் யாராவது ஒருத்தன் வந்து உங்ககிட்ட ஏயா அவிழ்க்கிறீங்க அப்படின்னு கேட்டா சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும். உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை அவிழ்த்து அனுப்பிவிட்டார்கள். என்ன பண்ணாங்க? இரண்டாவது, தேவனுடைய சித்தத்தை அறிந்த குடும்பம். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த குடும்பம். நல்லா கவனிங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும். யாருக்கு வேணும்? கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? உங்களை பயன்படுத்துவது கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பது தான் கர்த்தருடைய சித்தம். உங்களை விடுதலை ஆக்குவது தான் கர்த்தருடைய சித்தம். உங்களை மேன்மைப்படுத்துவது தான் கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒரு நாள் நீங்க மறுப்பு தெரிவிக்காதீங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு அப்படியே உங்களை அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, உமக்கு நான் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். அவங்க அப்படியே விட்டு கொடுத்துட்டாங்க. ஆண்டவர்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே விட்டு கொடுத்துட்டாங்க. முழுவதுமாய் கர்த்தருடைய சித்தத்துக்கு அவர்களை அர்ப்பணித்தார்கள். இன்னைக்கு நம்ம குடும்பமா கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்மை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன? சில நேரத்தில் நாம் நினைக்கிறோம், நாம் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நாம் இருக்கிற நாம் வாழ்கிற பகுதி நல்ல சுகபோகமான பகுதியாக இருக்கலாம். போதும் ஆண்டவரே, நான் இந்த லக்ஸுரியிலே வாழ்ந்துடுறேன், இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே வாழ்ந்துடுறேன், இப்படியே நான் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துடுறேன், எனக்கு இது போதும். ஆண்டு சொல்ல, இல்லையா, கம் அவுட், நீ வெளியே வா, நான் உன்னை இன்னும் உயர்த்த போறேன். அல்லேலூயா. உன்னை இன்னும் மேன்மைப்படுத்த போறேன், இன்னும் கனப்படுத்த போறேன். அல்லேலூயா. அது சில கடினமான பாதைகளா இருக்கலாம், கஷ்டமான பாதைகளா இருக்கலாம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கடினமான பாதைகள் மூலமாய், பாடுகள் மூலமாய், உபத்திரவங்கள் மூலமாய் நாம் கடந்து போகத்தான் வேண்டும். ஆனால் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவரே, ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேற வேண்டும். அப்படியே ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு வேண்டுமா, ஜஸ்ட் கிவ் இட் அப் டு தி லார்ட். அதுல முரண்டு பிடிக்காதீங்க. இது என்னுடையது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் நமக்கானது அல்ல. இது கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற ஒன்று. அல்லேலூயா. நம்ம தாயின் வயிற்றில் வரும்பொழுது எப்படி வந்தோம்? we came as naked, நிர்வாணிகளாய் வந்தோம், நிர்வாணிகளாய் போகிறோம். யாராவது இந்த கையில் ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்தேன், பயங்கரமா 20 கிலோ தங்கத்தை மேலே போட்டுட்டு நடக்க முடியாமல் நடந்து வரான் ஒருத்தன். ஆமே, எத்தனை கிலோ தங்கமா? ஒவ்வொன்றும் இவ்வளவு பெரிய செயினா இருக்கு, எப்படி நடக்கிறானே தெரியல. 20 கிலோ தங்கமா? ஆனா அவன் மரித்து போகும்போது அந்த 20 கிலோ போட்டு அனுப்புறாங்க. 2 கிராம் கூட அவன் உடம்புல இருக்காது. ஆமே, அல்லேலூயா. போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறது. அவர் சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் அதான் இயேசு சொன்னார். நல்ல ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க இயேசு, என் சித்தம் அல்ல ஆண்டவரே, எனக்கு இது ஆசைதான், எனக்கு இது செய்யணும்னு ஆசைதான், எனக்கு இப்படி நடந்து கொள்ளணும்னு ஆசைதான், நான் இப்படி இருந்தா நல்லா இருக்கணும்னு ஆசைதான், எனக்கு இது இருக்கணும்னு ஆசைதான், என் மனைவி இப்படி இருக்கணும்னு ஆசைதான், என் கணவன் இப்படி இருக்கணும்னு ஆசைதான், என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும்னு ஆசைதான், என் பெற்றோர் இப்படி இருக்கணும்னு ஆசைதான், என் குடும்பம் இப்படி இருக்கணும்னு ஆசைதான். ஆனாலும் என் சித்தம் அல்ல. ஆமென். இந்த கழுதையை கொண்டு நான் சம்பாதிக்கணும் எனக்கு ஆசைதான் ஆண்டவரே. இந்த கழுதையை நான் பயன்படுத்தினா எனக்கு மாத வருமானம் இவ்வளவு வரும், ஆனாலும் என் சித்தம் இல்லப்பா. என் வருமானத்தை நான் உமக்கென்று நஷ்டம் என்று குப்பை என்று உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வருமானங்களை கர்த்தர் கேட்பார். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம எது பிரதானமாக நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்பார். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே விட்டு கொடுத்து, ஆண்டவரே, ஐ சரண்டர் மை செல்ஃப், நான் அப்படியே விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே. அல்லேலூயா.
வருமானம் போயிடுமே, லாபம் போயிடுமேன்னு அந்த குடும்பம் நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களை அப்படியே அர்ப்பணித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார் தெரியுமா? யாரை கர்த்தர் பயன்படுத்துவார் தெரியுமா? வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி. போதுமா? உண்மையான ஒரு ஆசாரியன். ஆண்டவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார் தெரியுமா? அவருடைய சித்தத்திற்கு தக்கதாய் செய்யத்தக்க ஒரு மனுஷனை, ஒரு ஆசாரியனை, ஒரு ஊழியக்காரனை, ஒரு விசுவாசியை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஆசை பிரகாரமாய் அல்ல, தன்னுடைய வாஞ்ச பிரகாரமாய் அல்ல, தனக்கு இஷ்டமானபடி அல்ல, தனக்கு வேண்டியபடி எல்லாம் அல்ல, தான் நினைக்கிறபடியும் எல்லாம் அல்ல. கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அவர் சித்தத்தின்படி வாழ்கிற, அவர் சித்தத்தின்படி செய்கிற, அவர் சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற குடும்பங்களை கர்த்தர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அங்க எத்தனையோ குடும்பம் இருந்திருக்கும், எத்தனையோ கழுதைகள் இருந்திருக்கும். ஆண்டவர் ஏன் இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருந்தார்னா, இந்த குடும்பம் தான் they were ready to submit to the will of God. கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்க இந்த குடும்பம் மட்டும்தான் ஆயத்தமா இருந்துச்சு. அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியுங்க இந்த கழுதையுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எப்படி இருக்கும். அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படல. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று தான், ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். ஆமென். அதான் மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில். நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு யார் தேவை? கர்த்தாவே கர்த்தாவே என்று சும்மா ஆராதிக்கிறவங்க ஆண்டவருக்கு தேவையில்லை. நல்ல மேலே கீழே எகிரி குதிச்சு நடனமாடி கர்த்தரை ஆராதிக்கிறவங்க மாத்திரம் ஆண்டவருக்கு தேவையில்லை. இதெல்லாம் தேவைதான். ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ், இது எல்லாவற்றை பார்க்கல ஒன்று மிக மிக முக்கியம், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சம்பாதிக்கலாம், நல்லதுதான். ஏன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஓடணும், நல்லா ஜீவிக்கணும், நல்லா வாழணும், எல்லாரும் முன்னாடி மேன்மையா இருக்கணும், எல்லாம் உண்மைதான். ஆனா இதுக்கு எல்லாவற்றின் மத்தியில ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒண்ணு என்ன தெரியுமா? அவரின் சித்தத்தை செய்யணும். ஆமென். நீங்க கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில உங்க சித்தம் என்ன? என் பிள்ளைகளை குறித்த சித்தம் என்ன? அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இல்லாம சில காரியத்தில் நம்ம இறங்கிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிடும். நம்ம நினைப்போம் இதை செஞ்சா நல்லா இருக்கும் நினைச்சு வேற வழி இல்லாம சில நேரத்தில் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வேற வழி இல்லாம அந்த காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அது நமக்கு நிறைய சிக்கல்கள். ஏன்னா அதுல என்ன இல்லை? கர்த்தருடைய சித்தம் இல்லை. கர்த்தருடைய சித்தம் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சுமூகமாய் நடைபெறும். அதைத்தான் ரோமருக்கு நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும்போது சொல்றார், வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. போதுமா? நல்ல கவனிங்க. தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியணும். பகுத்தறிவு என்னது? ஆராய்ந்து அறியணும், உட்கார்ந்து யோசிக்கணும். அதுதான் பகுத்தறிவு. இது சத்தியமா, இது உண்மையா, இது நியாயமா, இது நல்லதா, இது கெட்டதா, அது அறிகிற அறிவு தான் இந்த பகுத்தறிவு. சொல்றாரு பவுல், நீங்கள் கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை நீங்கள் பகுத்து அறியணும், ஜெபத்தில் வைக்கணும். ஆண்டவரே உங்க சித்தத்தை வெளிப்படுத்தும். இஃப் இட் இஸ் யுவர் வில் லெட் இட் பி டன். இது உங்களுக்கு சித்தமானால் இது நிச்சயமாய் வாய்க்க பண்ணும். உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா இது எவ்வளவு பெரிய காரியமானாலும், இதனால எவ்வளவு பெரிய லாபமானாலும் இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஏன்னா எனக்கு வேண்டியது உங்க சித்தத்தை செய்து முடிப்பது மாத்திரமே. நிறைய வார்த்தைகள் வசனங்கள் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை நம்ம. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். இந்த குடும்பம் பாருங்க, கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்தார்கள். கர்த்தருடைய சித்தம் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையை கர்த்தர் பயன்படுத்துவது கர்த்தருக்கு சித்தமானால் ஒப்பு கொடுங்க, அப்படி அர்ப்பணிங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளை யாராவது ஊழியத்துக்கு வரணுமா, அர்ப்பணிச்சிருங்க, மற்றதை தேடி போகாதீங்க. ஜஸ்ட் சரண்டர் இன் டு யுவர் மினிஸ்ட்ரி. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க யாராவது ஊழியத்துக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா, அப்படி அர்ப்பணிங்க. ஆமென்.
அல்லேலூயா. தெரில கர்த்தர் யாரை ஊழியராக எழுப்ப போறாரு, எந்த பிள்ளைங்க கேட்குறாங்க தெரில. ஆண்டவர் சொல்றாரு, யாரோ இங்கே ஊழியக்காரை எழும்ப போறீங்க, கர்த்தர் உங்கள் பிள்ளைங்களை அப்படியே அர்ப்பணிங்க. ஐயோ அவன் வேலைக்கு போதான் என் குடும்பத்தை காப்பாற்றினா கடைசி வரையும் கடன்பட்டு தான் அலையணும் நீங்கள். ஆமே அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய சித்தம் வேற, கர்த்தருடைய தீர்மானம் வேற. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அதான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஜஸ்ட் நோ. உணரணும். என்ன உணரணும்? கர்த்தருடைய சித்தம் என்ன நம்ம வாழ்க்கையில. ஆண்டவரே நான் இதை செய்யறது உங்க சித்தமா இல்லையா? உங்க சித்தம் ஊர்ல இருக்கிற எல்லாரும் எங்களை பத்தி தவறாய், கேவலமாய், ஏளனமாய், குறைவா பேசினாலும் உங்க சித்தத்துக்கு நான் அப்படியே ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என்னை யாரும் உற்சாகம் கூட படுத்தலையா, கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை உயர்த்தி கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய சித்தமானு பாருங்க. கர்த்தருடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில் என்னன்னு பாருங்க. அந்த சித்தத்துக்கு அர்ப்பணிங்க. அதனால தான் இயேசு ஜீவனை கொடுத்தார். எதுக்கு? நாம் அவர் சித்தத்தை செய்யணும். இன்னைக்கு இயேசு எதுக்கு மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்? நாம் மரிக்க போகிறோம், இந்த மக்களுக்காக ஜீவனை கொடுக்க போகிறோம் என்று தெரிந்தும் கூட இயேசு இந்த கழுதின் மேல் பவனி போய் கொண்டிருக்கிறார். எதற்காக? நீங்களும் நானும் அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் மாத்திரம் நாம் எதையும் செய்ய முடியாது. கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் மாத்திரம் நீங்க எதையும் செஞ்சிடாதீங்க உங்க வாழ்க்கையில. கர்த்தருக்கு சித்தமானால் மாத்திரம் அதை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது அந்த குடும்பத்தை பத்தி ஒரு காரியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 11 3ஆம் வசனமும் 5ஆம் வசனம். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். 5ஆம் வசனம். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மூணாவது, இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ஆண்டவரோடு நெருங்கி ஐக்கியம் உள்ள குடும்பம். நெருங்கிய, they had close relationship with Jesus. எப்படி சொல்றேன்னா, இந்த சீஷர்கள் இந்த கழுதை அவிழ்க்கிறாங்க பாருங்க, அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஆண்டவருக்கு வேண்டும். இவங்க இப்ப யார் இந்த ஆண்டவர், எங்கிருந்து வராரு, யார் என் கழுதை அவிழ்க்கிறது கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆண்டவரை நன்கு அறிந்திருந்த குடும்பம். அல்லேலூயா. ஐக்கியம் இருந்தா தான் அவங்களை அறிந்து கொள்ள முடியும். அப்போ நான் யோசித்தேன், இப்போ இந்த அளவுக்கு இந்த சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்குன்னா, ஒருவேளை அது எழுதினவர்கள் நமக்கு இன்னும் அதிகமாக விளக்கமாக எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னன்னா, அந்த குடும்பத்திற்கு இயேசு எத்தனை முறையோ போயிருப்பார், அங்கே அவங்களோடு உறவாடி இருப்பார், அவங்களோடு பேசி இருப்பார், அங்கே ஐக்கியப்பட்டிருப்பார். ஏன்னா ஏதோ ஒரு கழுதி ஆண்டவர் பிக்கப் பண்ணலங்க, ஆண்டு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கு உடையவர்கள் உங்களை நிச்சயமாக கேட்பாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க இது இயேசுவுக்கு வேண்டும். ஏன்னா they know me very well, அவங்களுக்கு என்ன நல்லா தெரியும். அல்லேலூயா. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு இயேசு யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அவரோடு நெருங்கிய ஐக்கியம் உங்களுக்கு மிக மிக அவசியம். You must have intimacy with Lord Jesus Christ. நேரத்தை அவரோடு செலவிடணும், அவரோடு ஐக்கியப்படணும், அவரோடு பேசணும், அவரோடு உட்காரணும், அவர் சத்தத்தை கேட்கணும். அவர் யார் என்பதை நீங்க அறிந்து கொண்டால் மட்டும்தான் அவர் பேரை சொன்ன உடனே தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, இன்னார் இன்னார் அனுப்புனாருன்னு போய் சொல்லுவாங்க, இன்னார் அனுப்புற, ஓ அப்படி அவங்க அனுப்புனாலா நீங்க, ஏன்னா அவங்களுக்கு நல்லா அவங்கள தெரியும். ஆமே. நான் போய் சும்மா போலீஸ்கார் எனக்கு டிஜிபி தெரியும், உனக்கு தெரியும்டா, அவருக்கு ஒன்று தெரியுமா? ஆமே. டிராஃபிக் போலீஸ் பிடிச்சிட்டாருன்னா, சார் எனக்கு டிஜிபி தெரியும் சார், உனக்கு அவரை தெரியும், ஆனால் அவரை உனக்கு தெரியுமா? ஆமே. நான் எப்போ பயன்படுத்த முடியும், எப்போ அது வலிமை வாய்ந்ததாக வரும், எப்போ என்ன அந்த போலீஸ்கார் எப்போ விடுவார், டிஜிபி இன்னாருங்க வேணா ஃபோன் பேசுறீங்களான்னு கொடுத்தா தான் சொல்ல, ஓகே அப்படியா சார் சல்யூட் பண்ணி அனுப்புவார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஹலோ, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த குடும்பம் அந்த கழுதை குட்டியை சேர்த்து கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா?
ஆண்டவரோட நெருங்கிய ஒரு ஐக்கியம். இயேசு கேட்டாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமென். இயேசு கேட்டார், அவருக்கு மறுப்பு தெரிவிக்க முடியும். ஏன்னா அவர் ரொம்ப நெருக்கமானவர். சொல்லுவாங்க, நான் கஷ்டம்தான், இல்லை தான், ஆனால் நீங்கள் கேட்டுட்டீங்க, இல்லைன்னு சொல்ல முடியல. சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்கிட்ட பணம் இல்லை தான், ஆனால் நீங்கள் கேட்டுட்டீங்கல்ல, உங்களுக்கு நான் என்ன பண்ண முடியாது, இல்லைன்னு எங்கேயாவது ரெடி பண்ணியாவது கொடு. ஏன்? அந்த அளவுக்கு நெருக்கம். அந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட எனக்கு ஒரு 10,000 கொண்டு கொடுத்துருவீங்களா? எடுத்து இருக்கும் பாஸ்டர். இல்லை பாஸ்டர். ஆமே, அல்லேலூயா. ஆனால் இதே ரொம்ப நெருக்கமானவங்க சொல்லுவாங்க, காசு இல்லை தான், ஆனால் நகை கொடுக்குறேன் வச்சுக்கிறீங்களா? ஆமே, நகை கொடுக்குறேன் வச்சு மாற்றிக்கங்க. இதுதான் நெருக்கம், இதுதான் ஐக்கியம். அதே போல தான் அந்த குடும்பம் இயேசுவோட ஐக்கியம் உள்ள குடும்பம். நீங்கள் இயேசுவோட ஐக்கியமாக இருந்தால் தான் அவர் உங்களுக்கு அவர் சித்தத்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் இயேசுவோட ஐக்கியமாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை அவர் பயன்படுத்துவார். நீங்கள் இயேசுவோட ஐக்கியமாக இருந்தால் தான் அவர் என்னென்ன பண்ண போகிறார், எப்படி பாடுபட போகிறார், என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார், எல்லா காரியத்தையும் இந்த குடும்பத்துக்கு சொல்லிட்டார். இந்த குடும்பத்துக்கு தெரியும் இயேசு இந்த கழுதின் மேல் பவனி போகிறார். காரணம் என்னன்னா, அவர் ராஜாதி ராஜாவாக போகிறார், அவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிறார், ரத்தத்தை சிந்த போகிறார். எல்லா விஷயமும் இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சதுனால தான் ஒரு மறுப்பும் தெரிவிக்காம தன் கழுதை இயேசுவுக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க. அல்லேலூயா. The more intimacy you have with God, கர்த்தர் ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. தூங்கி ஏஞ்சி 2 நிமிஷம், நைட்டு 2 நிமிஷம் ஜெபிக்கிறவங்களுக்கு ரகசியம் வெளிப்படாது. ஆமே. கர்த்தரோட மணிக்கணக்காக செலவு பண்ணுறவங்களுக்கு தான் பரலோகம் திறக்கப்படும். கர்த்தரோட மணிக்கணக்காக செலவு பண்ணுறவங்களுக்கு தான் கர்த்தர் வெளிப்பாடுகளை தருவார். 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி தூங்குறவங்களும் அமுக்குற மாதிரி தான் கனவே வரும். பாஸ்டர் இருட்டா வருது பாஸ்டர், ஜெபம் பண்ண பாஸ்டர். எவ்வளோ நேரம் ஜெபம்? 2 நிமிஷம் ஜெபம் பண்ண பாஸ்டர். அது 2 நிமிஷம் ஃபுல்லாக இருக்காது. ஆமே, ஆண்டவர் ஆசீர்வதி ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவேண்டு படுத்துருவான். அல்லேலூயா. ரகசியம் வரும். என்ன ரகசியம் வருவான்? கருப்பா. அல்லேலூயா. ஆமே. ஆனால் ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஐக்கியம் அவரோடு நமக்கு மிக மிக அவசியம். இயேசுவோட 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த 12 சீஷர்களுக்கும் அவர் ரகசியத்தை வெளிப்படுத்தலை. அதில் 3 பேர் இருந்தாங்க மிக முக்கியமானவங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆமே. அவங்கள மட்டும்தான் மிக முக்கியமான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறாரு. மார்க் வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வரை வாசித்தீங்கன்னா, இயேசு மறுரூபமாகிற மலைக்கு யாரை கொண்டு போவார்னா இந்த 3 பேர் மட்டும்தான் கொண்டு போவார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் முதல் 56ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, எவிருவின் மகள் சுகமாகிற அந்த இடத்துக்கு எத்தனையோ சீஷர்கள் இருந்தாலும் இந்த 3 பேர் மட்டும்தான் கொண்டு போவாரு. கடைசியில் தன் பாடுகளுக்கு முன்பாக, மரிப்பதற்கு முன்பாக தன் வியாகுலத்தை வெளிப்படுத்தும்படி, துக்கத்தை வெளிப்படுத்தும்படி மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 38 வசனங்களிலே கெத்செமனேன் தோட்டத்திலே கர்த்தர் கதறி அழும் பொழுது எல்லாரையும் கூட்டிட்டு போல தனக்கு நெருக்கமான இந்த 3 பேரை மட்டும் தான் கூட்டு போனாரு. இந்த 3 பேரை மட்டும் தான் திருச்சபைகளுக்கு ஒரு ஆதாரமாய் கர்த்தர் வைத்தார். பேதுருவுக்கு திருச்சபையை கட்டுகிற ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். யாக்கோபுக்கு நிருபத்தை எழுதுகிற ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார். யோவானுக்கு வரப்போகிற காரியங்களை குறித்த ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். அல்லேலூயா. அவங்களும் சீஷர்கள் தானே, மற்றவங்களும் நீங்களும் சீஷர்கள் தான், விசுவாசிகள் தான். அது அல்ல முக்கியம், ஆண்டவரோடு எப்படி இருக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம். How close you are to God. ஆண்டவரோடு எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீங்க. ஆமென். நீங்க ஒரு மனுஷனோடு, ஒரு நண்பனோடு, அல்லது ஒரு கணவன் மனைவியோடு, ஒரு பிள்ளைகளோடு நீங்கள் உட்கார்ந்து நெருக்கமாய் பேச பேசத்தான் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு தெரிய வரும். அவங்க ரகசியங்களை சொல்லுவாங்க. ஆமென். இப்போ என் மனசுல ஒருவேளை ஏதாவது ரகசியம் இருக்குதுன்னா, ஒருவேளை அது என் மனைவிக்கு தெரியும், அல்லது எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மட்டும்தான் அது தெரியும். எல்லாருக்கிட்டையுமே சொல்ல முடியாதுல்ல. ஆமென். உதாரணத்துக்கு சொல்ற, அதான் உண்மைதானே. ஒரு ரகசியத்தை என் மனசுல, ஒரு வேதனை இருக்கு, ஒரு துக்கம் இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்கு, ஏதோ ஒரு ரகசியத்தை நான் வச்சிருக்கிறேன்னா யாருக்கிட்ட சொல்லுவேன்? ரொம்ப நெருக்கம். அதே போலதான் ஆண்டவர். அவருக்கு யாருக்கிட்டையாவது பேசணும், ஆண்டவருக்கு யாருக்கிட்டையாவது பேசணும், ஆண்டவருக்கு தம்முடைய மக்களோடு உறவாடணும். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டே இருங்களேன், அவர் தன்னுடைய இருதயத்தை உங்களுக்கு அப்படியே வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு நடக்க போகிற காரியங்களை காட்டுவார். உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலங்களை குறித்து காட்டுவார். அல்லேலூயா. ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் என்ன ஆக போகுது காட்டுவார். உங்கள் பிள்ளைங்க எந்த நிலைமையில் இருப்பாங்க காட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிப்பீங்க கர்த்தர் காட்டுவார். அதுக்கு என்ன தேவை தெரியுமா? ஐக்கியம். ஆண்டவரோட ஐக்கியம். அல்லேலூயா.
என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தரோடு ஐக்கியப்படுகிற குடும்பம். அப்ப இந்த குடும்பத்தை குறித்து 3 காரியம் பார்த்தேன். என்னது? முதல்ல காத்திருந்த குடும்பம், தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்த குடும்பம். 3வது தேவனோடு ஐக்கியமுள்ள குடும்பம். 2வது கழுதை. ஆமென். இந்த கழுதை குறித்து 3 காரியம். அடுத்தது ஒரு 3 காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது இந்த குடும்பத்தை குறித்து 3 காரியம். 2வது இந்த கழுதை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சத்தியம்தான். முதலாவது வாசிங்க, மார்க் 11:2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷன் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். ஆமென். போதுமா? முதலாவது இந்த கழுதை, கர்த்தர் இந்த கழுதையை பயன்படுத்த காரணம் என்ன? நல்ல கவனிங்க. நம்ம குடும்ப பின்னணியை வைத்து மாத்திரம் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த மாட்டார். ஆமென். நான் பாஸ்டர் பையன், எங்க அப்பா அப்படி, எங்க அப்பா இப்படின்றதுனால கர்த்தர் நம்மளை பயன்படுத்த மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நான் எஸ்பி பையன்றதுனால நீ எஸ்பி ஆயிட முடியுமா? நீ டிஎஸ்பி பையன்றதுனால டிஎஸ்பி ஆயிட முடியுமா? அது மட்டும் அல்ல. முதலாவது கர்த்தர் யாரை பயன்படுத்துவார் தெரியுமா? பரிசுத்தத்தை காத்து கொண்ட கழுதை. வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை. தன் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தத்தை கர்த்தருக்காக காத்து கொண்ட கழுதை. தன்னை அசுத்தப்படுத்தாமல், தன் சரீரத்தை அசுத்தப்படுத்தாமல், தன் வாழ்க்கையை அசுத்தப்படுத்தாமல், தன் ஜீவியத்தை அசுத்தப்படுத்தாமல் கர்த்தருக்கு முன்பாக இந்த உலகத்தை விட்டு வேறு பிரித்து கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழ்ந்த கழுதை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ கழுதைகள் இருந்தாலும், எத்தனையோ கழுதை குட்டிகள் இருந்தாலும், எத்தனையோ அழகான மேன்மையான கழுதைகள் இருந்தாலும், கர்த்தர் இந்த கழுதையை தேடி வந்ததற்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த கழுதை கடைசி வரைக்கும் இயேசு வருவார், அவருக்காக என் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுவேன், இந்த உலகத்திற்காக என் பரிசுத்த ஜீவியத்தை நான் விட்டுவிட மாட்டேன் என்று பரிசுத்தத்தை காத்து கொண்ட கழுதை. அல்லேலூயா. அதனால தான் ஒரு காலத்தில் அசுத்தமாய் கருதப்பட்ட கழுதை இப்போ ஆசீர்வாதமாய் மாறினது. இயேசு இந்த கழுதைக்கு மேலே ஏறி போனதுக்கு அப்புறம் தான் எல்லா கடையிலும் கழுதை போட்டோ வச்சிருக்கிறான். ஆமென். என்னது? என்னை பார், யோகம் வரும். ஆனால் நம்ம ஆளுங்க திட்டும் போது என்னதான் திட்டான்? நம்ம கழுதை கழுதை. ஆமென். என்ன சொல்லி திட்டான்? ஆனால் கழுதை எவ்வளோ ஆசீர்வாதமான பாத்திரம்னு தெரியல. வாய்க்கு வந்து கழுதை கழுதுன்னு சொல்லி திட்டுங்க உங்கள் பிள்ளைங்களே. அது கர்த்தரால் பயன்படுத்துகிற கழுதையாக மாறும் ஒரு நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் சாபமாய் கருதப்பட்ட கழுதை, ஒரு நாள் அசுத்தமாய் கருதப்பட்ட கழுதை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை நினைப்பூட்டினார். இந்த கழுதை குறித்து வாசிக்கும் பொழுது யாத்திராகமங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், புக் ஆஃப் எக்ஸடஸ் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. போதும். கழுத்தை முறித்து. நல்லா கவனிங்க. இந்த கழுதை பலி செலுத்தப்படக்கூடாத ஒரு அனிமல், விலங்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த கழுதை, உங்க வீட்டில் கழுதை தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லைன்னா நீ என்ன பண்ணணும்னா இந்த கழுதை வந்து பலி செலுத்தப்படணும், ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். ஒருவேளை உன்னால் ஆட்டுக்குட்டி வாங்க முடியலன்னா அந்த கழுதை ஆண்டவர் சொல்ல முறித்து போடு. ஏன்னா இது சாபத்துக்குரிய ஒரு அனிமல். நாம் அப்படிதான் இருந்தோம். அசுத்தமாய் சாபத்திலே வாழ்ந்திருந்த நம்மை ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்து மீட்டு கொண்டார். கழுத்து முறித்து போடப்பட வேண்டிய நம்மை அந்த ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்து மீட்டு கொண்டார். இந்த மீட்டு கொண்டதின் காரணம் என்ன தெரியுமா? அவருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கடைசி வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உயிருள்ள வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆமென். கூட இருக்கிற கழுதுல சொல்லியிருக்கோம், ஏய் வாடி போலாம், அந்த படம் நல்லா இருக்குடி, அந்த சினிமாக்கு போலாண்டி, அங்க நல்லா இருக்குடா, இங்க நல்லா இருக்குடா. கழுத சொல்ல, நீ சொல்லணும், இல்ல இல்ல இல்ல, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்ல,
இப்பூமி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு. ஓ, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால, அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. ஓ, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, இயேசு. அல்லேலூயா, ஆமென். நம்ம யாரால பிடிக்கப்பட்டவங்க? இயேசுவால மீட்கப்பட்டவங்க. இயேசுவால பிடிக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக தெரியுமா? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. அதான் 1 தெசலோனிக்கர் 4:7 பவுல் சொல்லும்போது, நம்மை தேவன் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். கூட இருக்கிற கழுதெல்லாம் கூப்பிடும், வா 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 வா, போலாம் வா. அந்த குட்டை நல்லா இருக்கு, இந்த குளம் நல்லா இருக்கு, இந்த ஏரி நல்லா இருக்கு, இந்த ஆறு நல்லா இருக்கு. ஆமென். நான் பாய் ஃப்ரெண்டு கூட போறேன்டி, நீ வாடி, உனக்கு நான் கேஎஃப்சி வாங்கி தரேன். ஆமென். கழுது உங்களை இழுக்கும். கழுது உங்களை, நீங்க சும்மாதான், நான் உனக்கு சிக்கன் வாங்கி தரேன்டி, நான் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன்டி, என் பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்றேன்டி, நீயும் வாடி சொல்லணும். இல்லை, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், நான் இதுக்கெல்லாம் வரமாட்டேன். அல்லேலூயா. சினிமா கூடுவான் ஃப்ரெண்டு, சும்மா வாட போலாம். நான் யாருன்னா பார்க்கவா போறாங்க? யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. ஃப்ரெண்ட் சொல்லு, நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துரு, நம்ம போயிட்டு வந்துடலாம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்க எப்படி இருந்தீங்களோ இல்லையோ அது அல்ல முக்கியம். ஒன்ஸ் நீங்க ரிடீம்டு, மீட்டு கொண்டு பட்ட பிறகு, இயேசு உங்களை தெரிந்து கொண்ட பிறகு, இயேசுக்கென்று நீங்கள் நியமிக்கப்பட்ட பிறகு, கடைசி வரைக்கும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். அவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இந்த கழுதைக்கு கூட்டாளி இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? இந்த சும்மா 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 ஸ்மோக் இழுத்து போடுறா, சும்மா சிகரெட் பிடிச்சிப்பாரு, ஒரு வேளை பிடிச்சிப்பாரு. ஆமே, ஒரு வேளை அப்படிதான் நயங்காட்டி அழைப்பான் பிசாஸ். அவன் வேலையை நயங்காட்டுற வேலை தான். நீ வந்து பாரு, வாராசா வந்து பாரு, என் வண்டியில குந்திப்பாரு. ஆமேன். அல்லேலூயா. ஞாபகம் இருக்க யார் சொன்னதுன்னு? தொட்டண்ணா மந்திரவாதி, அவருடைய ஸ்லோகன் இது. வாராசா வந்து பாரு என் வண்டி, சாரி ஆக்கில பழனி சொல்லுவார், வாராசா வந்து பாரு என் வண்டியில. பிசாஸ் அப்படிதான் சொல்ல, என் வண்டியில வந்து உட்காந்து பாடுறா, எப்படி போது பாடுறா, 100ல் போவண்டா, ஸ்வீன 100ல் போயிட்டு வா 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 108ல் வருவான். டேய் இப்போதாடா போனேன். ஆமே, அல்லேலூயா. அவன் நல்லா இருப்பான், பின்னாடி உட்காந்து போகிறான், உனக்கு தான் பாதிப்பு. கையை உடச்சின்னு காலை உடச்சிக்கின்னு, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், எலும்பு கூட்டணும் பாஸ்டர், ஜவ்வு அருந்து போச்சு பாஸ்டர். ஆமே, அல்லேலூயா. கழுது கூட போயிடாத. நீ எப்படிப்பட்ட கழுதியாக இருக்கணும் தெரியுமா? கர்த்தருக்காக பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். ஆமே. என் ஃபோனில் இது வரைக்கும் லாக் இருக்காது. சில பேர் நம்பர் லாக்கு, ஃபேஸ் லாக்கு, ஃபிங்கர் லாக்கு. ஆமே, எதுக்கு லாக்கு? அவசரத்துக்கு நம்ம எங்கன்னா வண்டியில் விழுந்தா கூட அவன் லாக் போட்டு எடுக்கலான்ட்டு நம்ம மேலே போயிடுவோம் போல, அந்த அளவுக்கு லாக்கு. சில பேர் 10 நம்பர் போட்டு வச்சுக்கிறான் ஒருத்தன். ஆமே, லாக் எத்தனை நம்பரு? நமக்கு 4 நம்பரே ஞாபகம் வர மாட்டேங்குது, 10 நம்பர் போடுறான் ஃபோனில். அவசரத்துக்கு எடுக்க முடியாது. அல்லேலூயா. லாக் இருக்குன்னா சம்திங் ராங்னு அர்த்தம். ஹலோ, ஃபோனில் லாக் இருக்குன்னா, அந்த லாக் இருந்தா அந்த லாக் நம்பரு, சீக்ரெட் நம்பரு மனைவிக்கு தெரியணும், கணவனுக்கு தெரியணும். ஆமே, அல்லேலூயா. கணவனுக்கும் தெரியணும், மனைவிக்கும் தெரியணும். பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். அப்படிதான் நம்மளை பயன்படுத்த முடியும். பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க வளர்கிற நேரத்தில் ஜாக்கிரதையாய் கர்த்தருக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள். பிசாசு நயங்காட்டி இழுப்பான். அல்லேலூயா. பார்க்குறதுக்கு பளபளப்பாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாம் மேக்கப்பு. ஆமே, அல்லேலூயா. எல்லாம் டூப்பு. ஆமே,
நல்லா பளபளப்பா இருக்கிறான்னா தெரிஞ்சுக்கணும், அது அழிவை நோக்கி கொண்டு செல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கென்று சித்தமானதை வைத்திருக்கிறார். அந்த சித்தமானது வருகிற வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த கழுது எப்படிப்பட்ட கழுதுன்னா, மத்தேயு 21:2 வாசிங்க பாப்போம். மத்தேயு 21:2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆமா, நல்லா கவனிங்க. இந்த கழுதை ரெண்டாவது குடும்பமாய் அர்ப்பணித்த கழுதை, ஹோல் ஃபேமிலி. அந்த கழுதை சொல்ல, நான் மட்டும் வரேங்க, என் குழந்தை வேணாங்க, என் பிள்ளை வேணாங்க, நான் மட்டும் வரேன். அந்த கழுதை சொல்லல, கழுதையும் குட்டியும் அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். அந்த கழுதை வாய் பேசவே இல்லை. குடும்பமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்த கழுதை. அல்லேலூயா. குடும்பமா ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். அதான் யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும். டே நீ இருறா, நீ சிக்கன்லாம் எடுத்து வை, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆமே. அவனை வீட்டில் விட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கங்களேன், அவன் நாளைக்கு ஜென்மத்துக்கும் சர்ச்சு பக்கமே வரமாட்டான். நல்ல அருமையான ஒரு குடும்பம், 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்கள பற்றி ஒரு சாட்சி ரொம்ப ஷாக் ஆகி, நல்ல பிள்ளைங்க. நான் போகும்போதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வரேன், நல்ல அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அவனுங்களை சர்ச்சுக்கு வர சொல்லுங்க. ரொம்ப நாளாக வரமாட்டேங்கிறானுங்க. அவனுங்களை பார்த்து பேசிட்டு வருவேன், பேசிட்டு வந்தால் மறுவாரம் வருவானுங்க, அப்புறம் வரமாட்டானுங்க. ரொம்ப நாள் ஆளை காணும். அப்புறம் ஒரு குடும்பத்தை சொல்லும்போது சொல்லுவாங்க, அவனுங்க இங்கே தண்ணி அடிச்சுட்டு சுற்றுறானுங்க பாஸ்டர், நடக்க முடியாத அளவுக்கு தண்ணி இந்த பிள்ளைங்களை அடிக்கிறாங்க. ஆமாயா, காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் தான். பிள்ளைகளை இழுத்து சபைக்கு கொண்டு வரதில்லை, பிள்ளைகளை ரெடி பண்ணி சபைக்கு கொண்டு வரதில்லை. மா நீ போமா, நான் நைட்டு ஃபுல்லாக யூடியூப் பார்க்குறான், நைட்டு ஃபுல்லாக ஃபோனில் இருக்கிறான், நைட்டு ஃபுல்லாக கேம் விளையாடுறான், நீ போமா நான் நாளைக்கு போய்க்கிறேன்றா. சரின்னு விட்டு வந்துடுறாங்க. நாளைக்கு என்ன ஆகுது? வழி மாறி போகிறான். என் அன்பு தேவஜனமே, குடும்பமாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நீங்க மட்டும் வந்து ஆராதிக்கிறது அல்ல ஆண்டவருக்கு பிரியம், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் விரும்புகிறார். அல்லேலூயா. கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்களானால், குடும்பமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரவேன். நீ காலையில் போனால் சாயங்காலம் போற, நீ அப்பப்போ இப்பப்போ வீட்டில் தூங்கியிருந்தா ஆண்டவர் விரும்ப மாட்டார். குடும்பமாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, பார்வோன் மோசையை பார்த்து சொல்றாரு. மோசே பார்வோன் கிட்ட போய், என் ஜனங்களை ஆராதிக்க விடு. பார்வோன் எல்லா வாதைக்கு வந்த பிறகு, அன்று அவனை பாடா படுத்த பிறகு சொல்றான், ஆண்கள் மட்டும், புருஷர்கள் மாத்திரம் போய் ஆராதிங்க. என்ன பண்ணுங்க? புருஷர்கள் மட்டும் போய் ஆராதிங்க. மோசே சொல், இன்னொன்னு அந்த பிஸ்னஸ் இங்க கிடையாது, போனா எல்லாரும் தான் போவோம். மறுபடியும் பார்வோன் சொல்றான், அப்பனா விட முடியாது. மறுபடியும் ஆண்டவர் வாதிக்கிறாரு. மறுபடியும் கூப்பிட்டு சொல்றான், இப்போ உன் பிள்ளைகளோடு போய் ஆராதிங்க, ஆடு மாடெல்லாம் இங்க இருக்கட்டும். மோசே இல்ல, அந்த அருமையான ஒரு வார்த்தையை வாசிங்க. யாத்திராகமம் 10:26. எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும், ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை. ஆமா, போதுமா. ஒரு சின்ன அனிமல் நாங்க விட்டுட்டு போக மாட்டோம். ஏன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை குடும்பமா ஆராதிக்கணும்னு எதிர்பார்க்கிறாருங்க. உங்க பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வர வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. அவங்களுக்கு விசுவாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. இந்த கழுதை அந்த கழுதை குட்டிக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏசாமி வருவாரா, நான் மாத்திரம் இல்லை, நீயும் வந்துரு, அப்போதான் உனக்கு மேன்மை கிடைக்கும், அப்போதான் உனக்கு மகிமை கிடைக்கும். நான் மட்டும், நீ குழந்தை தான், உன்னால சுமக்க முடியாது தான், ஆனால் கவலைப்படாத, நீ இயேசுவை சுமந்துட்டு போ, இயேசுக்கு அர்ப்பணிச்சிரு, சபைக்கு வந்துரு, அவர் ஆராதி, உனக்கு மேன்மை கிடைக்கும். இந்த தாய் கழுதை சொல்லி 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 அந்த கழுது குட்டிக்கு வளர்த்ததுனால தான் அந்த கழுது குட்டி இப்போ தாய் கழுதையோடு கூட சேர்ந்து வருது. அல்லேலூயா. இல்லைன்னா கட்டு அவிழ்த்தோன்னு இந்த கழுதை குட்டி என்ன பண்ணியிருக்கோம், ஐயோ நான் வரல, அவர் போனால் 3 மணி நேரம் என்ன பண்ணுவார் ஆராதனை, டார்ச்சர் பண்ணுவார், நான் வரலன்னு ஓடிடும். ஆனால் இந்த கழுதை சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி வளர்க்குது, ஏசு வருவாரா, இயேசுவை நேசிடா, இயேசுக்கு உங்கள் வாழ்க்கை கொடுடா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி சொல்லி வளர்க்கணும், விசுவாசத்தை ஊட்டி வளர்க்கணும். பணம் இருக்கிறது உண்மைதான், கர்த்தர் உங்களுக்கு நல்ல பணத்தை கொடுத்துருக்கிறார் உண்மைதான். பணத்தை கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு வேணான்னு சொல்லலை. சுகமான வாழ்க்கை கொடுங்க வேணான்னு சொல்லலை. தேவையானதை வாங்கி கொடுங்க வேணான்னு சொல்லலை. அதோடு கூட சேர்த்து இயேசுவையும் கொடுங்கள். அல்லேலூயா. பணம் இருக்குது இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்து அவனை வளர்த்துட்டீங்கன்னா அவன் இயேசுவை தேட மாட்டான், அடுத்து உங்க பர்ஸை தான் தேடுவான். ஆமென்.
குடும்பமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும், குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கணும், குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், குடும்பமாக ஆண்டவருக்கு என்று காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. மூணாவது 21:7, மத்தேயு 21:7 வாசிங்க பார்ப்போம். கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள். போதுமா? அல்லேலூயா. மூணாவது இயேசுவை சுமந்த கழுதை. இயேசுவை சுமந்த கழுதை. The donkey that carried Jesus. சாபமாய் கருதப்பட்ட கழுதை, ஒரு அக்லி அனிமலா, அசுத்தமான விலங்காய் கருதப்பட்ட கழுதை, யாராலும் நேசிக்கப்பட முடியாமல் ஓரமாய் ஒதுக்குப்புறத்திலே கட்டி வைக்கப்பட்ட கழுதை இயேசுவை சுமந்த பிறகு ஆசீர்வாதமான கழுதையாய் மாறினது. இயேசுவை சுமந்த பிறகு பாக்கியம் பெற்ற கழுதையாய் மாறினது. இயேசுவை சுமந்த பிறகு விலை உயர்ந்த கழுதையாய் மாறினது. இயேசுவை சுமந்த பிறகு இது நட மாறிடுச்சு, இப்போ இது உட மாறிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். ஒரு மினுக்கு தான் இப்போ இவர் பளபளப்பான ஆடையை உடுத்திட்டு வராரு. இதுவரைக்கும் எங்கேயோ இருந்த கழுதை இப்போ எல்லாம் கொண்டு வந்து சொல்றான். இவருக்கு வந்த வாழ்க்கையை பத்தியா? இவருக்கு வந்த வாழ்க்கை எதனால தெரியுமா? இவர் இயேசுவை சுமந்தாருங்க. சும்மா வரல இந்த வாழ்க்கை. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு வந்த வாழ்க்கை பற்றியா? எப்படி இருந்தான் அவன்? மூக்கில் ஒழுவிக்கணும், சளி ஒழுவிக்கணும், பேச தெரியாமல், நடக்க தெரியாமல், அப்படி இருந்துட்டு ஜட்டி கூட போட தெரியாமல், பேண்ட்டு போட தெரியாமல் நான் பார்த்து வாழ்ந்தது எப்படி இருக்குது பற்றியா இது? ஆமே. ஹலோ ஹலோ, என்னை பார்த்து பேசனா? ஆமேன். யாரையோ பார்த்து பேசல, என்னை பார்த்து பேசனா? ஆமேன். அல்லேலூயா. இந்த கழுதை சும்மா வளரலுங்க, இயேசு சுமந்துச்சு. இயேசுவை சுமந்தது, இன்னைக்கு இயேசு சுமக்கிறார். அல்லேலூயா. இயேசு சுமக்கிறார். இன்னைக்கு இயேசுவை நீங்க சுமந்தீங்கன்னா இயேசு உங்களை ஒரு நாள் சுமப்பார். நீங்க இயேசு சுமந்து பாருங்க. இப்போ சுமக்கும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும். ஏங்க கழுது மட்டும் மேல, கழுது மேல மட்டும் இல்லைங்க, கழுத குட்டி மேலேயும் ஏறி போறாங்க இப்போ. அல்லேலூயா. எப்படி போயிருப்பார் இயேசு? இதுல ஒரு கால் அதுல ஒரு காலா? எப்படி உட்கார்ந்துருப்பார்? கழுது மேலே, கழுது குட்டி மேலே. ஒருவேளை கொஞ்ச நேரம் கழுது மேலே, கொஞ்ச நேரம் குட்டி மேலே, எப்படியோ போனாரு. ஆனா குடும்பமா இயேசு சுமந்தாங்க. இயேசு சுமங்க. இயேசு சுமக்கும் பொழுது பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனா இயேசு சுமந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை பளபளப்பா மாறும், ஆசீர்வாதமா மாறும், மேன்மையுள்ளதா மாறும். அல்லேலூயா. அல்லது இயேசு சொன்னார், சிலுவையை சுமக்கணும். சிலுவை தான் இயேசு. பாடுகளை சுமக்கணும், உபத்திரவங்களை சுமக்கணும், ஊழியத்தை சுமக்கணும், கர்த்தர் உங்கள் சபையில கொடுத்திருக்கிற பொறுப்புகளை சுமக்கணும், தோல் கொடுக்கணும். அதான் சுமக்கிறது. உதவி செய்யணும். அல்லேலூயா. சபைக்கு தோல் கொடுக்கணும், ஊழியக்காரருக்கு தோல் கொடுக்கணும். கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல இந்த ஊழியத்தை சுமக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை சுமந்து செல்ல வேண்டியது உங்கள் கடமை. அல்லேலூயா. சுமக்கிற கழுதையா மாறுங்க. நேரம் முடிஞ்சிச்சு. இன்னும் 3 காரியத்தை 3 நிமிஷத்துல முடிச்சிடறேன். மூணாவது மக்கள். முதலாவது குடும்பத்தை பார்த்தோம், ரெண்டாவது கழுதை, மூணாவது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்றாங்க. அநேக கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? மார்க் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 11:7-8. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். ஆமென். முதலாவது இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? இயேசுவை கனம் பண்ணின மக்கள். இயேசுவை கனம் பண்ணினார்கள். வந்து என்ன வஸ்திரங்களை போடுறாங்க? நீங்க நினைக்கிறாங்க கிழிஞ்சு போன வஸ்திரம், ஒன்று கறிக்கந்த துணிக்கந்த, இந்த ஒன்றுத்துக்கு உதவா அது போட்டு இந்த கீழே வெளியே அதையே கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. விலை உயர்ந்த வஸ்திரங்கள். அல்லேலூயா. விலை உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து கனம் பண்ணினார்கள். ஹானர் த லார்ட். ஆண்டு சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். நீங்க கர்த்தரை கனம் பண்ண பாருங்க. எல்லாவற்றிலும் விளைவின் முதற்பலனினாலும், காணிக்கையினாலும், தசமாகங்களினாலும், எல்லா விதத்திலும் உங்க ஜபத்தினாலும், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கனம் பண்ணுங்க. கர்த்தரை கனம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை, சில பேர் காணிக்க போடுறதுல கூட அந்த ரூபா நோட்டை நசுக்கி, செல்லாத நோட்டு, கடையில் வாங்காத நோட்டு, செலோட்டே போட்டின நோட்டு, அத்தை இத்தை போட்டு காணிக்க அப்படி போட்டிங்கன்னா உங்கள் பர்ஸில் கடைசி வரைக்கும் கிழிஞ்சி நோட்டாகவே தான் இருக்கும். நீங்கள் ஏடிஎம் போய் காசு ஏற்றினோட புது நோட்டே வராது உங்களுக்கு. ஆமே. அல்லேலூயா. நான் எப்பவுமே ஏடிஎம் போய் சின்னத்தில் காசு புது நோட்டை வந்தால் சொல்லுவேன், இந்த புதுசாக இருக்கு, எதுக்கு கடைக்காரனை கொடுக்கணும்? காணிக்க போடலாம். புதுசு எங்கே போடணும்? காணிக்க போடும். அல்லேலூயா. கனம் பண்ணும் ஆண்டவரை. அல்லேலூயா. சாதாரண விஷயம். சின்னத்தில் நமக்கு சின்ன விஷயமா இருக்கும். கர்த்தரை கனம் பண்ணுங்க.
கொடுக்கறதுல கனம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்குறாங்க. அவங்க விலை உயர்ந்த தனக்கு வச்சிருக்கிற பட்டு புடவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து விரிக்கிறார்கள், கம்பளங்களை விரிக்கிறார்கள். ஏன்னா யாரு போறது இப்போ? சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் கொடுக்கிறது பிச்சைக்காரருக்கு அல்ல, ராஜாதி ராஜாவுக்கு, அண்ட சராசரங்களை பிடித்த ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். அப்ப எவ்வளவு கனமுள்ளதா கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இங்க பணம் இருக்குது, அதனால எதையும் சொல்ல விரும்பல நான். அப்புறம் அது போய் எதனா பிரச்சனை ஆகிட்டு போகுது. ஆமே, இவங்க நல்லா தான் வாங்கியிருப்பாங்க, யாரோ தெரில. நார்மலாக சில பேர் யாரையாவது பார்க்க போனால் ரோட்டில் விற்கிற 3 கிலோ 100 ரூபா, 3 கிலோ 100 ரூபா, 3 கிலோ 100 ரூபா. ஆமே, எதை வாங்குறான் போயிட்டு? 3 கிலோ 100 ரூபா. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்க. ஒரு ஆரஞ்சு, ஒரு சாத்துக்குடி, ஒரு ஆப்பிள். ஒரு ஆரஞ்சு, ஒரு சாத்துக்குடி, ஒரு ஆப்பிள். நான் பார்த்து இது எதுக்கு வாங்கின்னு வர தினி? எதுக்கு வாங்கின்னு வர? ஒரு ஊழியக்காரனை கனம் பண்ண, வயசுல சின்னவனா இருந்தாலும் ஊழியக்காரனை கனம் பண்ணனா நல்லா போ. கேபிஎன் கடவுள் உனக்கு சர்ச்சுக்கு நேராக திறந்து வச்சுக்கிறார். ஆமே, அல்லேலூயா. நல்ல விலை உயர்ந்த பொருக்கு. ஆமே, நல்ல காஸ்ட்லியாக வாங்க. அங்கே இருக்குது நிறைய பேர் கடை பக்கமே கண்ணு போகாது. எங்கே இப்போ வேற மைக் இதில் ரேடியோலாம் போட்டுக்கிறான். அவன் தொண்டை கத்தி கத்தி தொண்டை தண்ணி போய் இப்போ ரேடியோ போட்டான், கூவுது. அது 3 கிலோ 100 ரூபா, வாங்கோ வாங்கோ. இனிப்பான மிட்டாய் சப்போட்டா, ஆமே, இனிப்பான ஆரஞ்சு, இனிப்பான சாத்துக்குடி, 3 கிலோ 100 ரூபா. அதில் நம்மளால பேரம் பேசுகிறான், 4 கிலோ கூட. அவனே ஏற்கனவே சீப்பாக தான் விற்றுக்கிறான், அதில் வேற நம்மளால 4 கிலோ கூட. ஆமே, அல்லேலூயா. விலை வந்து தான் நீங்கள் யோசித்தா தான் விலை வந்து ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. விலை உயர்ந்ததுனாலே கர்த்தரை கனம் பண்ணுங்கள். அவங்க எப்படி கனம் பண்ணாங்க பாருங்க, எல்லாவற்றையும் கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் போட்டாங்க. எங்க ரோட்ல போடுறாங்க, தரையில போடுறான், அவனுக்கு அதுவல்ல முக்கியம். என் மேல் யார் போகிறது? என் வஸ்திரத்தின் மேல் இயேசு நடந்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் ஸ்வீட் சாப்பிட்றாரா இல்லையோ, போனோம். ஆமே, சரவணாவில் போய் கஞ்சன்ஜங்கான்னு ஒரு ஸ்வீட் சொல்லுவாங்க பாரு, ஒன்றுக்கு பால் கோவாவா ஆயினு கொடுக்க வேண்டியது, பெட்டி பெட்டியாக வெள்ளை வெள்ளையாகிறது. அது யாரும் தின்ன மாட்டாங்க. ஆமே, அவர் சுகரு சாப்பிட மாட்டார், யாருக்குன்னா குத்துருவார். இது போதும், சாப்பிட்றாங்களோ இல்லையோ, காஸ்ட்லியானது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அல்லேலூயா. எதுக்கு திருவள்ளூருக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பெரம்பூர் சீனிவாசம் கங்கா ஸ்வீட் எதுக்கு ஆண்டவர் வர வச்சுக்கிறாரு? ஆமே, எதுக்கு? ஹலோ, அல்லேலூயா. எதுக்கு கேபிஎன்னும் பழமுதிர்ச்சோலியும் அலிஸும் இந்த நேது இங்கே ஒன்று இருக்கு நீலகிரிஸும் மோர் சூப்பர், எதுக்கு இதெல்லாம்? நம்ம இன்னும் போய் குவிக்கிறோம் நாங்கள் வாங்குறதுக்கா? எல்லாவற்றிலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்படி கனம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை வேறு விதத்தில் கனம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை வேறு விதத்தில் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நேரம் இல்லை. 2வது 21:9, மத்தேயு 21:9. அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். 2வது துதிக்கிற மக்கள். போதும், துதிக்கிற மக்கள் துதித்தாங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் எப்படி சொல்லி துதிக்கிறாங்க? ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர்னு அவரை உயர்த்துகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நீங்க எப்பொழுதும் துதிக்கணும். ஆண்டவரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்கு. எப்படி துதிச்சாங்க தெரியுமா? அந்த 15ஆம் வசனம் வாசிங்க. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து போதமா? அல்லேலூயா. மற்றவங்களுக்கு கோபம் வருகிற வரைக்கும் நீங்கள் துதிக்க வேண்டும். பிசாசுக்கு கோபம் வருகிற அளவுக்கு நீங்கள் துதிக்க வேண்டும். ஆமென். இதான் நீங்க துதிக்கிற துதியா? ஆமேனே கை தட்ட மாட்டீங்க. அல்லேலூயா. இவங்க ஆராதிக்கிற ஆராதனையை பார்த்து, துதிக்கிற துதியை பார்த்து எல்லா சுத்தி இருக்கிற ஆசாரியங்க எல்லாருக்கும் என்ன வருது? இப்போ கோபம் வருது. என்னடா இது இப்படி ஆராதிக்கிறாங்களே? பிசாசு கோபம் வரணும். நீங்க துதிக்கிற துதியை பார்த்து பிசாசுக்கு இவனை இப்படியே விட்டா இவன் இன்னும் என்ன பண்ணுவான்? ஆராதிச்சுட்டே ஆசீர்வாதங்களை வாங்கிடுவான்னு பிசாசு கோபம் வரணும். அப்போ இயேசுகிட்ட போய் முறையிடணும். அல்லேலூயா. அவன் வந்து எல்லாம் இயேசுகிட்ட முறையிற. இயேசுவே இவங்களை அதட்ட. இயேசு சொன்ன, இவன் கூப்பிட விட பரவாயில்ல, கல்லு கூப்பிடு, என்ன நீ கவலைப்படாத. அல்லேலூயா. ஆனால் ஆராதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். முன்னடப்பார் பின்னடப்பார். முன்னாடிக்கிறவங்களாகட்டும் பின்னாடிக்கிறவங்களாகட்டும். ஆமே,
சில பேர் முன்னாடி தானே பாஸ்டர் பாப்பார், பின்னாடி இருக்கிறவங்க அமைதியாக கையை கட்டிட்டு அப்படியே ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடி பின்னாடி எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தரை ஆராதிக்கத்தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கத்தான் கொண்டு வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வேண்டுமானால் இது ஒரு வெற்றியின் பவனின் நாள், கர்த்தர் வெற்றி சிறந்த நாள். இந்த நாள் நீங்க துதிக்க 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 ஆண்டவரை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்த 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 கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், உங்களை கனம் பண்ணுவார். ஆண்டவர் வாயை விரிவாய்த்தர, ஆமென், விரிவாய்த்தர. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 21:10-11. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். மூன்றாவது இயேசுவை பறைசாற்றின மக்கள். அல்லேலூயா. இயேசுவை பிரகடனம் செய்த மக்கள். proclaim Jesus in your life. இயேசுவை அநேகருக்கு சொல்லுங்கள். அநேக மக்களுக்கு இயேசு யார் என்று தெரியாது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியாது. எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆச்சரியம், ஏன் இவங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க கேக்குறான். நீ மட்டும் ஆண்டவர் ஆராதிக்கிறியே, அந்த ஆளை நீ ஆராதிக்க, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தாடி வச்சுட்டு பயங்கரமா இருக்காரு, அவர் யார் அவரு, அவர் யார் அவரு, அவர் யார் அவரு, அவர் எப்படிப்பட்டவர்? நீங்க சொல்லணும், அவர்தான் இயேசு, சுகமாக்குகிறவர், விடுதலை ஆக்குகிறவர், நன்மை செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர். அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் சகலவற்றையும் படைத்தவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இயேசுவை பறைசாற்றணும். சுற்றி இருக்கிற மக்களுக்கு தெரியாது இயேசு யாருன்னு, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. நீங்க தான் போய் பறைசாற்றணும். இயேசு நல்லவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர், இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார்னு நீங்க பறைசாற்றும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, 3 பேரை பார்த்தோம். குடும்பம், கழுதை, மக்கள். இந்த 3 பேர்ல 3 காரியம். இன்னைக்கு நீங்களும் அந்த குடும்பத்தை போல, அந்த கழுதையை போல, இயேசுவோடு இருந்த கூட்டத்தை போல மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐடிஆர் திருமண மண்டபம் பின்புறம், ஆயில்மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapecam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.